முடியாது, பேச்சுக்கு இடம் கிடையாது. ஆனா அவன் வருவான், வராம இருக்க மாட்டாங்க. சரி, எப்படி இவர் டெக்ஸ்ட் பண்ணாங்க, இவர் இன்ஸ்டால போஸ்ட் பண்ணாங்க, I'm going to fast till I die, will you join சொன்னாங்க. ரீல்ஸ் போட்டாங்க. இவர் சாக போறாரு, அவருக்கு எப்படி சார் தெரியும்? கம்யூனிகேஷன் இல்லாத ஒரு உலகத்தில் எப்படி தெரியும்? மனசு சொல்லிச்சு சார், என் நண்பர் அங்கே இறக்க போகிறார். எதை விட்டு விட்டு வந்தார் பிசிராந்தையார்? நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், நல்ல வாழ்க்கை, பணம் எல்லாம் இருந்தது. அத்தனையும் விட்டு விட்டு வந்தார் என்றால், என் நண்பன் தனியே உயிர் துறக்க கூடாது என்று துடிக்கின்ற நெஞ்சம், ஒரு நண்பனுக்கு மாத்திரமே இருக்கிற நெஞ்சம் என்ற கதையை, என்ற சரித்திரத்தை இங்கே தவறாக சொல்லிவிட்டார் அன்பு தருகிறார். அதான் அப்ப நேசா கேட்டேன், ஆனா நீங்க வந்து கிரீக் மித்தாலஜில ஒரு கதை இருக்கு, டேமன் அண்ட் பித்தியஸ். டேமன் அண்ட் பித்தியஸ் ரெண்டு பேரும் நண்பர்கள், உயிர் நண்பர்கள். அதுல அந்த அரசன், அப்போ ஆட்சியில் இருந்த அரசன் ஒரு கொடுங்கோல். அந்த கொடுங்கோல் அரசனை எதிர்த்து பித்தியஸ் ஏதோ ஒரு செயலை ஈடுபட்டுட்டான். அதனால அவனுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டது. அவன் சொன்னா, நான் சாகிறேன், ஊர்ல வந்து அப்பா அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு தகவலே தெரியாது, நான் என்ன ஆனேனே அவங்களுக்கு தெரியாது, நான் போய் அவங்கள்ட்ட சொல்லிட்டு வந்து மரண தண்டனை வாங்கிக்கிறேன். அந்த அரசன் செஞ்சான். நான் லூசு போயிட்டேன், நீ போவியா உங்க அப்பா அம்மா சொல்லி அப்படியே ஓடி போயிருவியா, நான் இங்க காத்துட்டு இருக்கணுமா? உனக்கு மேல யாரையா பிணை வச்சுட்டு நீ போ, நீ வர வேண்டிய நாள்ல வரலன்னா பிணையா எவன் இருக்கானோ அவனை நான் கொண்டுடுவேன்னு அரசன் சொன்னான். பிணையா இருக்க யார் சார் ஒத்துப்பாங்க? சித்தப்பா, பெரியப்பா, மச்சான், மாமா, ஐத்தான் ஒத்துக்கொண்டது அவனுடைய நண்பன் தேர்ந்தான். நான் பிணையா இருக்கேன், அவன் போய் வர மட்டும் நான் இருக்கேன். அவன் வந்து வரத்துக்கு தவறிட்டான்னா என்ன கொண்டுடுங்கன்னு சொல்லி நண்பனை பிணையா வச்சுட்டு அவன் போனவன் திரும்பி வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அந்த காலத்துல என்ன டிரான்ஸ்போர்ட் இருக்கும், கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அவன் திரும்பி வர்றதுக்குள்ள அந்த நாள் முடிஞ்ச உடனே மன்னன் சொன்னா, இவனை வரையே ஏமாத போனியாடா நீ, உன் ஃப்ரெண்டு ஓட்டான், இங்க நீ சாக போற, அவன் பழச்சிட்டான் பாத்தியா. இவன் சொன்னா, அதைத்தான் எதிர்பார்க்கிறேன், சீக்கிரம் கொலை தண்டனை நிறைவேற்றுன்னு இவன் சொல்றான். இவனை மரண தண்டனை கொடுக்க போற நேரத்துல பித்தியஸ் திரும்பி வந்துட்டான். ஐயோ, என் நம்பரை பரவாது, நான் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு, என்னையே நீ கொண்டு, நான் வந்து அவரை விட்டு அவனை பார்த்து சொன்னான், ஏண்டா பாவி வந்து தொலைச்ச, ஏண்டா வந்து நீ அப்படியே பொழைச்சிருவ, நான் செத்து போவ உனக்கு பதிலா நினைச்சேன், வந்துட்டு ஏறி இவன் சொல்றான். ரெண்டு நண்பர்களும் கதறி அழுவதை பார்த்த கொடுங்கோல் மன்னன் அவனுடைய நெஞ்சத்துக்குள்ளே ஒரு உணர்வு, இப்படி ரெண்டு நண்பர்கள் ஒருவருக்காக ஒருவர் உயிர் கொடுக்க துடிக்கிறார்கள் என்றால் நட்பு எவ்வளவு புனிதமானது என்று ரெண்டு பேருக்குமே விடுதலை கொடுத்த கதை தான் கேள்வி. என் நண்பர் அப்படி கிடையாது, சொல்லி காட்டுவது என்ற குணமே இல்லாத ஒரே ஒரு இடம் நண்பன் மாற்று. சரி, என் நண்பன் பெரிய பணக்காரன், அவன் பண்ண ஒரே பாவம் என்னோட காலேஜ்ல படிச்சு பெரிய பணக்காரன். எங்க வீட்டுல கல்யாணம் நடக்குது, ஒரு கல்யாணம், கொஞ்சம் சம்பந்திகள் அப்படிதானே இருப்பாங்கல்ல, அதுக்கு மேல சொல்ல முடியாது, கொஞ்சம் எங்களுக்கு மரியாதை குறைவாக இருப்பது போல இருக்கிறது. ஒண்ணும் இல்ல, இலைய போட்டு சோத்தை வச்சுட்டு சாம்பார் வரதுக்கு ஒரு 2 நிமிஷம் இருக்கு, அது மரியாதை குறைவு அவங்களுக்கு. என் நண்பர் என்ன பண்ணா தெரியுமா, நல்ல பட்டு வேஷ்டி கட்டிருக்கான், அப்படியே அவன் மடிச்சு கட்டினான், சாம்பார் வாளியை எடுத்துட்டு வந்து அவன் பரிமாறும், அவன் ஒரு பார்வை பார்த்தா 1000 ஊழியர்கள் அவனுக்கு பணி செய்கிற பணக்காரன். ஆனா என்னுடைய வீட்டுல என்னுடைய உறவுகள் என்ன தப்பா நினைச்சிட கூடாதுன்னு அவனுடைய பட்டு வேஷ்டி பாழா போனாலும் இதுதான் அவங்க வழி சொல்லுவாங்க. நடுவர் நல்லவர், வல்லவர், அவங்களுக்கு முன்னாடி அவர் ராஜாராமா சரி பேர்
வைத்துக் கொள்கிறாயா, நாங்க போட்டு தள்ளிவிட்டுமான்னு கேட்கிறோம். ராஜாராம் அவர்களே, நீங்கள் படித்த பாடலில் இந்த செய்தி இடம்பெறவில்லையா? உறவுகளை பார்த்து மனம் நொந்து போய் கோப்பெருஞ்சோழன் வடக்கிருந்து உயிர் துறந்தான். இவர் சொல்றாரு, பிசிராந்தையாருக்கு பக்கத்துல இடம் போட சொன்னான். சொன்னதுதான் சொன்னான், எனக்கு பக்கத்துல இடம் போடு என்று கோப்பெருஞ்சோழன் சொன்னான். ஆனா வர்றப்போ பிசிராந்தையாரை பார்த்து, ஏன் உங்க முடி எப்பவுமே டை போடாமலே, வடக்கிருந்து உயிர் துறக்கிற ஆளு முடி நரைச்சுதான் கருப்பா இருக்க பார்த்துட்டு அது வேறு. பிசிராந்தையார் ஏன் இளமையோடு இருந்தார், பல காரணங்களை சொல்றார். நல்ல மனைவி, நல்ல மக்கள், நல்ல ஆட்சி, நல்ல ஆட்சி சொல்றார் அவர். நல்ல ஆட்சி இதெல்லாம் சொன்ன பிசிராந்தையார். மனைவி நல்லா இருக்காங்க பிசிராந்தையாருக்கு. பிள்ளைங்க சொல் பேச்சு கேட்கணும். 3 வயசு பிள்ளைக்கு கடையில போய் அந்த பிள்ளைய கூட ட்ரெஸ் வாங்கிடுவீங்க, நீங்க வாங்கிடுவீங்க. அது சொல்லுதா இல்லையா? நல்ல பிள்ளைங்க அவருக்கு இருந்தாங்க. யாருக்கு? பிசிராந்தையார். நல்ல ஆட்சி இருந்தது, நல்ல சர்வன்ஸ் இருந்தாங்களாம். சொல்றாரு, சொல் பேச்சை கேட்கிற நல்ல. இவ்வளவு இருக்கிற ஆள் எவனாவது தன் உயிரை போக்கணும் விரும்புவானா சொல்லுங்க நீங்க? இவ்வளவு இருக்கிற ஆள், ஐயோ 200 வருஷம் இந்த உலகத்துல இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா. இவ்வளவும் அமைந்த பிறகும் தன் உயிரை தானே போக்க துணிந்து பிசிராந்தையார் வந்தார் என்றால், நண்பர் ஒருத்தன் தனியா சாகக்கூடாதுன்னு வந்த நட்புக்கு பக்கத்துல ஒரு சீட்டை போட சொன்னான். சந்தோஷமா சொல்லலாம், வருத்தமா சொன்னான். ஏன் தெரியுமா? வடக்கிருந்து உயிர் துறக்க உட்கார்ந்து விட்டால் பேசக்கூடாது, சோறு சாப்பிடக்கூடாது. 2 விதமா இருக்கணும், வார்த்தைகளும் கூடாது, சாப்பாடு சாப்பிடக்கூடாது. அதனால அந்த விரதத்தை துவங்குவதற்கு முன்னால சொல்லிட்டான், பக்கத்துல ஒரு சீட்டை போடுங்கயா. அவன் வந்துட்டா அதுக்கு பிறகு நான் சொல்ல முடியாது, பேச்சுக்கு இடம் கிடையாது. ஆனா அவன் வருவான், வராம இருக்க மாட்டான். எப்படி? இவர் டெக்ஸ்ட் பண்ணாங்க, இவர் இன்ஸ்டால போஸ்ட் பண்ணாங்க, I'm going to fast till I die, will you join சொன்னாரு. ரீல்ஸ் போட்டாங்க. இவர் சாக போறாரு. அவருக்கு எப்படி சார் தெரியும்? கம்யூனிகேஷன் இல்லாத ஒரு உலகத்தில் எப்படி தெரியும்? மனசு சொல்லுது சார், என் நண்பர் அங்கே இறக்க போகிறார். எதை விட்டு விட்டு வந்தார் பிசிராந்தையார்? நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், நல்ல வாழ்க்கை, பணம் எல்லாம் இருந்தது. அத்தனையும் விட்டு விட்டு வந்தார் என்றால், என் நண்பன் தனியே உயிர் துறக்க கூடாது என்று துடிக்கின்ற நெஞ்சம், ஒரு நண்பனுக்கு மாத்திரமே இருக்கிற நெஞ்சம் என்ற கதையை, என்ற சரித்திரத்தை இங்கே தவறாக சொல்லிவிட்டார் அன்பு தம்பி. நான் அப்ப நேச கேட்டேன், ஆனா நீங்க வந்து பாத்துருவீங்கன்னு சார். கிரீக் மித்தாலஜில ஒரு கதை இருக்கு, டேமன் அண்ட் பித்தியஸ். டேமன் அண்ட் பித்தியஸ் 2 பேரும் நண்பர்கள், உயிர் நண்பர்கள். அதுல அந்த அரசன், அப்போ ஆட்சியில இருந்த அரசன் ஒரு கொடுங்கோல். அந்த கொடுங்கோல் அரசனை எதிர்த்து பித்தியஸ் ஏதோ ஒரு செயலை ஈடுபட்டுட்டான். அதனால அவனுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டது. அவன் சொன்னா, நான் சாகிறேன், ஊர்ல வந்து அப்பா அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு தகவலே தெரியாது, நான் என்ன ஆனேனே அவங்களுக்கு தெரியாது, நான் போய் அவங்கள்ட்ட சொல்லிட்டு வந்து மரண தண்டனை வாங்கிக்கிறேன். அந்த அரசன் செஞ்சான். நான் லூசு போயிட்டேன், நீ போவியா உங்க அப்பா அம்மா சொல்லி அப்படியே ஓடி போயிருவியா, நான் இங்க காத்துட்டு இருக்கணுமா? உனக்கு மேல யாரையா பிணை வச்சுட்டு நீ போ. நீ வர வேண்டிய நாள்ல வரலன்னா பிணையா எவன் இருக்கானோ அவனை நான் கொண்டுடுவேன்னு அரசன் சொன்னான். பிணையா இருக்க யார் சார் ஒத்துப்பாங்க? சித்தப்பா, பெரியப்பா, மச்சான், மாமா, ஐத்தான் ஒத்துக்கொண்டது அவனுடைய நண்பன் தேர்வு. நான் பிணையா இருக்கேன், அவன் போய் வர மட்டும் நான் இருக்கேன். அவன் வந்து வரதுக்கு தவறிட்டான்னா என்ன கொண்டுடுங்க சொல்லி நண்பனை பிணையா வச்சுட்டு அவன் போனவன் திரும்பி வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அந்த காலத்துல என்ன டிரான்ஸ்போர்ட் இருக்கும், கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அவன் திரும்பி வர்றதுக்குள்ள அந்த நாள் முடிஞ்ச உடனே மன்னன் சொன்னா, இவனை பார்த்தியா ஏமாத போனியாடா நீ, உன் ஃப்ரெண்டு ஓட்டான், இங்க நீ சாக போற, அவன் பழச்சிட்டான் பாத்தியா. இவன் சொன்னா, அதைத்தான் எதிர்பார்க்கிறேன், சீக்கிரம் கொலை தண்டனை நிறைவேற்று இவன் சொல்றான். இவனை மரண தண்டனை கொடுக்க போற நேரத்துல பித்தியஸ் திரும்பி வந்துட்டான். ஐயோ என் நண்பனை
பார்த்து சொன்னா, ஏண்டா பாவி வந்து தொலைச்ச, ஏண்டா வந்து நீ அப்படியே பொழைச்சிருவ, நான் செத்து போவ உனக்கு பதிலா நினைச்சேன், வந்துட்டு ஏறி இவன் சொல்றான். 2 நண்பர்களும் கதறி அழுவதை பார்த்த கொடுங்கோல் மன்னன் அவனுடைய நெஞ்சத்துக்குள்ளே ஒரு உணர்வு, இப்படி 2 நண்பர்கள் ஒருவருக்காக ஒருவர் உயிர் கொடுக்க துடிக்கிறார்கள் என்றால் நட்பு எவ்வளவு புனிதமானது என்று 2 பேருக்குமே விடுதலை கொடுத்த கதை தான் கேள்வி. இந்த அடியில அவங்க தீபாவுடைய கணவரை பற்றி அவர் சொன்னார். தீபா உங்க கணவர் யாருன்னு எனக்கு தெரியாது, அவர் வாழி பல்லாண்டு என்று நான் வாழ்த்துகிறேன். அவர் இவர்கிட்ட சொன்னாராமா, எங்க வீட்டுக்காரம்மா வெள்ள காக்கா மல்லாக்க படுத்து பறக்குதுன்னா கூட நான் ஏத்துப்பேன்னு அவர் சொன்னார். அதுக்காக அதுல உண்மை அப்ப தீபாவை விட்டுருவோம். அப்படி என்ன கணவராது இருக்காருன்னு வச்சுக்கீங்களா, இந்த கூட்டத்துல ஒருவேளை அங்கிருந்து அங்கிட்டு ஒண்ணு இருக்கலாம். அப்ப அவனால எவ்வளவு பிரஷர்ல வாழ்றாங்க. கூட சொல்ல முடியாத ஒரு வாழ்க்கையை, நெருக்கடியை, உறவு தரும் என்று நாங்கள் சொல்லவில்லை. ராஜாராம் நமக்கெல்லாம் கம்பராமன் தெரியும். முகரோடும் ஐவராமம் அந்த நடுவர் அந்த பாட்டை முழுக்க சொல்லிட்டாரு. நீங்க பின்னாடி வருவீங்கன்னு தெரியும். ராமன் வந்து புகன் என்னுடைய 5வது சகோதரன், சுக்ரீவன் என்னுடைய 6வது சகோதரன், வீரன் என்னுடைய 7வது சகோதரன். இந்த 7 பேரும் நாங்க இருக்கோம். நாங்க முதல்ல 4 பேர் இல்லை, இப்ப 7 பேர் ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னது. அதுதான் வந்து உறவுக்கு சிறப்புன்னு அவர் சொன்னார். இது புரிஞ்சுது அவங்க எல்லாருக்கும்? உறவு சிறப்பா இருக்கும். சரி, அந்த ராமன் காட்டுக்கு வந்ததுக்கு காரணமே ஒரு உறவு. சொந்த பிள்ளைய போலவே வளர்த்த மகன். ஆனா வயசுல பிறக்கல, ஆனா அவன் தான் மகனுக்கு தான் அவன் வளர்த்தா. ஆனா தன்னுடைய மகனுக்கு அரசு பதவி கிடைக்கணும்ன்றதுக்காக வளர்த்த மகனை காட்டுக்கு அனுப்பியது உறவா நட்பா? ராஜாராம் என்ன பேசுறீங்க? அவர் கைகேயை உடுத்த அவர் படித்த ராமாயணத்தில் நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும். உறவு இல்லாத இடத்தில் ஆல்டர்னேட்டா நட்பு இருக்குன்னு சொன்னாரு. தவறு சார். நீங்களா சிலிக்கன் வேலி பக்கத்துல, நீங்க சிலிக்கன் வேலியில இருக்கீங்க. சொன்னா ஒண்ணு நெருப்புன்னா, ஐயோ நெருப்புன்னே உங்களுக்கு சொல்லுங்க. ட்ரம்ப் மட்டும்தான் சொல்லுவாங்க. பிரச்சனைனா சொன்னா அது இதுவாகாது. அதுக்காக உங்களுக்கு பின் ஸ்லிப் வந்துருச்சு சார். வெள்ளிக்கிழமை சாயங்காலம் பின் ஸ்லிப் வந்து யாருக்குமே வரது வரக்கூடாதுமா. ஏற்கனவே வந்து இப்ப ராஜாராம் பேச்ச கேட்டா அந்த ஆள் என்ன பண்ணணும்னா, பின் ஸ்லிப் வந்த உடனே ஊருக்கு போன் பண்ணி, சித்தப்பா எனக்கு பின் ஸ்லிப் வந்துருச்சு. அவர் என்ன செய்வார்? யாருக்கு சொல்லுவீங்க? நண்பரை கூப்பிட்டு சொல்லுவீங்க, ஏய் நான் எனக்கு வராதுன்னு நினைச்சேன், வந்துட்டேன். அப்பதான் டோன்ட் வரி, எனக்கு இன்னைக்கு தான் வந்தது மச்சான் பாரு. அவனுக்கு பின்ஸ்லிப் வராம கூட இருக்கலாம் சார். ஆனா அவன் சொல்லுவான், ஏன் நீ தனியா நாங்களும் கூட இருக்கோம்டா. யார் உங்களை காப்பாற்ற போவது? எந்த காலகட்டத்தை வைத்து நீங்கள் 4 பேரும் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? உறவுகள் எல்லாம் புடைசூழ ஒரே இடத்திலே இருந்து ஒரு தெருவிலே வாழ்ந்தது ஒரு காலம். அந்த காலத்தை விட்டு பல காலம் கடந்து வந்து, பல ஆண்டுகள் கடந்து வந்து இங்கே வசிக்கிறீர்களே, யாரினுடைய துணையால் இங்கே வசிக்கிறீர்கள்? முதலாக அமெரிக்காவுக்கு உங்கள் வந்தவர்கள் யார்? ஒருத்தர் வந்துருவாரு, அவருக்கு பின்னாடி அந்த குடும்பமே வரும். அது நான் சொல்லல. முதல்ல வந்த ஆளு அப்படி பிளைட்ல கூட ஏறி இருக்க சார். சீட் பெல்ட் எப்படி போடணும்னு தெரியாது சார். பாஸ்போர்ட்டை முதல்ல தொலைச்சியோ அதோட வாழ்க்கையும் இப்படி பிடிச்சிட்டு இப்படித்தானே வந்தீங்க பிளைட்ல. 15 மணி நேரம் 16 மணி நேரம் பாத்ரூம் போன கூட பாஸ்போர்ட்டை விடாம பிடிச்சிட்டு வந்த கோரிக்கை தானே நாம எல்லாரும். எதை நம்பி இந்த மண்ணுக்கு வந்தீங்க? இங்கே என்னுடைய சின்ன தாத்தா எனக்கு யாரோ ஒரு ஃப்ரெண்ட் உங்களுக்காக நிக்கிற ஏர்போர்ட்ல,
ஒரு நண்பன் எந்த உறவினால் வருகிற பள்ளத்தையும் நீக்கி நிரப்பும். நான் வகுப்புல படிச்சுட்டு இருக்கேன், பிடெக்ல இருக்கேன், 6th செமஸ்டர் ப்ராபப்ளி. கிளாஸ்ல உட்கார்ந்துருக்கோம், 2 ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்த பேர் வேலு, ஒருத்த பேர் சங்கர், 2 பேரும் கிளாஸ்மேட்ஸ். ஹாஸ்டல்ல ரூம்ல இருக்காங்க. அன்னைக்கு கிளாஸ்ல வேலு தான் இருந்தான், அவன் இல்ல சங்கர் இல்ல. அவன் ஹாஸ்டல்ல கிளாஸ் கட் பண்ணிட்டு ஹாஸ்டல்ல இருக்கான். கிளாஸ் பாதி போயிட்டே இருக்கு, சங்கர் நடந்து வரான். எங்க கல்லூரியில அண்ணா யூனிவர்சிட்டியில ஹாஸ்டல்ல இருந்து கிளாஸுக்கு வர்ற பாதை முழுக்க மரம்லாம் இருக்காது, வெயில். அப்படியே அந்த வெயில் பாதையில நடந்து வர நாங்க ஜன்னல்ல இருந்து பார்த்துட்டு என்னோட பாதி கிளாஸ்ல லுங்கிய கட்டிட்டு வரோம். ஹாஸ்டல்ல இருந்து அப்படியே வரோம், லுங்கிய கட்டிட்டு கிளாஸுக்கு வரானே அப்படின்னு உள்ள வரான். ப்ரொஃபசர் பாடம் நடத்திட்டு இருக்காரு, நாங்க பெரும்பாலும் அதை பத்தி கவலைப்படுறது இல்லை. அவர் பாட்டி பாடம் எடுத்திருக்காரு. உள்ள வேலு வாடா கூப்பிடுறாங்க. என்டர் கிளாஸ் ஸ்டன் பாதி கிளாஸ்ல வந்து இவன் அப்படியே உட்காந்துருக்கான். என்னடா வாடா வாடா வெளியில வாடா, அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக்னு டெலிகிராம் வந்துருக்கா வாடா. உடனே இவன் மைண்ட் ஃப்ரீஸ் ஆயிடுது. இந்த மாதிரி நியூஸ் வந்தவன் மைண்ட் யாருடைய அம்மாக்குடா இவன் கேட்கிறான். நீங்க சொல்லுங்க. அவன் என்ன பதில் சொல்றான்? அவன் என்ன சொல்லணும், என்ன சொல்லிருக்கணும்? ஏ உங்க அம்மாவுக்கு கிராமத்துல ஹார்ட் அட்டாக், கிளம்பி வாடா. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? இந்த அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக்டா, வாடா வெளியில வாடா. நட்பில் தான் அந்த முழுமை கிடைக்கும், உறவில் அது அமைவது கடினம். உறவுகளை சொல்ல சார், உறவுகளை ரொம்ப ஜாக்கிரதை அணுகிறது. மிட் லைஃப் கிரைசிஸ் ஒவ்வொருவருக்கும் வருகிறது. என்ன நடக்கிறது? அப்ப எந்த பிள்ளைகளுக்காக உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு இறுதி சொட்டையும் நீங்கள் ஆகுதியில் சொரிந்து வாழ்ந்தீர்களோ அந்த பிள்ளைகள் கூட்டை விட்டு பறந்து போகின்றன. எம்டினஸ் சிண்ட்ரோம் பறந்து போகுது. நீங்க தான் சொன்னீங்க, நீ ஸ்டான்போர்டுக்கு போகணும்னா நீ அங்க சொன்னது நீங்க தான். இதான் சொன்ன போயிருச்சு. பறவை பறந்து விட்டது. தன்னுடைய குஞ்சுகள் பறந்து போன பிறகு காலியாக இருக்கிற கூடுகளில் பறவைகள் வாழ்வதில்லை. ஆனால் மனிதர்களான நமக்கு வேறு வழி இல்லை. காலியான கூடுகளில் தான் நாம் வசித்துக் கொண்டிருக்கின்றோம். அப்போது உங்களுக்குள்ளே இருக்கிற வெறுமையை எதையிட்டு நிரப்பும்? பக்கத்து வீட்டுல இல்ல உங்களோட ஃப்ரெண்டு போன் பண்ணி நீ கொஞ்சம் வெளியில கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணு. அதுதானே சார். அவன் என் ஃப்ரெண்டு என் கூட காலேஜ்ல படிச்சவன் எனக்கு இமெயில் அனுப்பிச்சிருக்கான். பாரதி, I'm writing this email to you from Chennai International Airport. இப்பதான் அம்மாவை கொண்டு போய் சென்னையில இருக்கிற ஒரு முதியோர் இல்லத்துல விட்டுட்டு நான் வந்திருக்கேன். அப்பாவும் அம்மாவும் தனியா இருந்த மட்டும் நாங்க பெருசா ஒண்ணும் யோசிக்கல. திடீர்னு அப்பா போயிட்டாரு. அம்மாவை கொண்டு போய் முதியோர் இல்லத்துல சேர்த்துட்டு நான் இந்த ஏர்போர்ட்ல இருந்து இதை எழுதுறேன். சின்ன வயசுல எனக்கும் எங்க அக்காவுக்கும் அடிக்கடி சண்டை வரும் பாருங்க. எதுக்கு தெரியுமா? எங்க அம்மா பக்கத்துல யார் படுத்துக்கிறதுக்கு சண்டை வரும். நான் தான் அம்மா பக்கத்துல படுத்துல, நான் தான் அம்மா பக்கத்துல, 2 பேரும் பயங்கரமா சண்டை போடுவோம். இப்ப கூட எங்களுக்குள்ள சண்டை தான் பாருங்க. அம்மாவை யார் வச்சுக்கிறது? ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அவ வச்சுக்கிறதா, அமெரிக்காவில் இருக்கிற நான் வச்சுக்கிறதான்னு சண்டை. இந்த சண்டைக்கு முடிவா அம்மாவை கொண்டு போய் முதியோர் இல்லத்துல சேர்த்துட்டு நான் வந்து ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணிருக்கேன். இந்த சைடா போனா எங்க அம்மா போய் பாரு. This is what the email I received from my friends. நான் உடனே போக முடியல. ஒரு 3 மாசம் கழிச்சு போனேன். அந்த வழியா இந்த முதியோருக்கு போனேன். அவங்களை பார்க்கவே எனக்கு ரொம்ப தயக்கமா இருந்தது. ஏன்னா ஒரு வீட்டின் ராணியாக இருந்தவரை வீடே இல்லாத ஒரு இடத்துல பார்ப்பது எவ்வளவு பெரிய வருத்தம். அந்த அம்மா என்னை பார்த்து அழுதா நான் என்ன செய்யணும்? அழப்போகுது நினைச்சிட்டு போனேன். என்ன பார்த்தோம், ஏ பாரதி வந்திருக்கியா, வா வா வா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்றேன்னு 10 பாட்டி பெரும்பொருளார் பெட்டக்க தாகி அறிங்கேட்டால் ஆற்ற விளைவது நாடு முயுவ விளக்க உரை. மிக்க பொருள் வளம் உடையதாய் எல்லோரும் விரும்பத்தக்கதாய் கேடு இல்லாததாய் மிகுதியாக விளைபொருள் தருவதே நாடாகும். அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை. மிகுந்த பொருளை உடையது, அதனால் அயல்நாட்டாரால் விரும்பப்படுவது. பெரும் மழை, கடும் வெயில், கொடு விலங்கு, தீய பறவைகள், முறையற்ற அரசு ஆகிய கேடுகள் இல்லாதது, அதிக விளைச்சலை உடையது, இதுவே நாடு. கலைஞர் விளக்க உரை. பொருள் வளம் நிறைந்ததாகவும் பிறர் போற்றத்தக்கதாகவும் கேடற
பெரும்பொருளார் பெட்டக்க தாகி அறிங்கேட்டால் ஆற்ற விளைவது நாடு முயுவ விளக்க உரை மிக்க பொருள் வளம் உடையதாய் எல்லோரும் விரும்பத்தக்கதாய் கேடு இல்லாததாய் மிகுதியாக விளைபொருள் தருவதே நாடாகும். அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை மிகுந்த பொருளை உடையது, அதனால் அயல்நாட்டாரால் விரும்பப்படுவது. பெரும் மழை, கடும் வெயில், கொடு விலங்கு, தீய பறவைகள், முறையற்ற அரசு ஆகிய கேடுகள் இல்லாதது, அதிக விளைச்சலை உடையது, இதுவே நாடு. கலைஞர் விளக்க உரை பொருள் வளம் நிறைந்ததாகவும் பிறர் போற்றத்தக்கதாகவும் கேடற. பெரும்பொருளார் பெட்டக்க தாகி அறிங்கேட்டால் ஆற்ற விளைவது நாடு முயுவ விளக்க உரை மிக்க பொருள் வளம் உடையதாய் எல்லோரும் விரும்பத்தக்கதாய் கேடு இல்லாததாய் மிகுதியாக விளைபொருள் தருவதே நாடாகும். அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை மிகுந்த பொருளை உடையது, அதனால் அயல்நாட்டாரால் விரும்பப்படுவது. பெரும் மழை, கடும் வெயில், கொடு விலங்கு, தீய பறவைகள், முறையற்ற அரசு ஆகிய கேடுகள் இல்லாதது, அதிக விளைச்சலை உடையது, இதுவே நாடு. கலைஞர் விளக்க உரை பொருள் வளம் நிறைந்ததாகவும் பிறர் போற்றத்தக்கதாகவும் கேடற. பெரும்பொருளார் பெட்டக்க தாகி அறிங்கேட்டால் ஆற்ற விளைவது நாடு முயுவ விளக்க உரை மிக்க பொருள் வளம் உடையதாய் எல்லோரும் விரும்பத்தக்கதாய் கேடு இல்லாததாய் மிகுதியாக விளைபொருள் தருவதே நாடாகும். அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை மிகுந்த பொருளை உடையது, அதனால் அயல்நாட்டாரால் விரும்பப்படுவது. பெரும் மழை, கடும் வெயில், கொடு விலங்கு, தீய பறவைகள், முறையற்ற அரசு ஆகிய கேடுகள் இல்லாதது, அதிக விளைச்சலை உடையது, இதுவே நாடு. கலைஞர் விளக்க உரை பொருள் வளம் நிறைந்ததாகவும் பிறர் போற்றத்தக்கதாகவும் கேடற. பெரும்பொருளார் பெட்டக்க தாகி அறிங்கேட்டால் ஆற்ற விளைவது நாடு முயுவ விளக்க உரை மிக்க பொருள் வளம் உடையதாய் எல்லோரும் விரும்பத்தக்கதாய் கேடு இல்லாததாய் மிகுதியாக விளைபொருள் தருவதே நாடாகும். அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை மிகுந்த பொருளை உடையது, அதனால் அயல்நாட்டாரால் விரும்பப்படுவது. பெரும் மழை, கடும் வெயில், கொடு விலங்கு, தீய பறவைகள், முறையற்ற அரசு ஆகிய கேடுகள் இல்லாதது, அதிக விளைச்சலை உடையது, இதுவே நாடு. கலைஞர் விளக்க உரை பொருள் வளம் நிறைந்ததாகவும் பிறர் போற்றத்தக்கதாகவும் கேடற. பெரும்பொருளார் பெட்டக்க தாகி அறிங்கேட்டால் ஆற்ற விளைவது நாடு முயுவ விளக்க உரை மிக்க பொருள் வளம் உடையதாய் எல்லோரும் விரும்பத்தக்கதாய் கேடு இல்லாததாய் மிகுதியாக விளைபொருள் தருவதே நாடாகும். அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை மிகுந்த பொருளை உடையது, அதனால் அயல்நாட்டாரால் விரும்பப்படுவது. பெரும் மழை, கடும் வெயில், கொடு விலங்கு, தீய பறவைகள், முறையற்ற அரசு ஆகிய கேடுகள் இல்லாதது, அதிக விளைச்சலை உடையது, இதுவே நாடு. கலைஞர் விளக்க உரை பொருள் வளம் நிறைந்ததாகவும் பிறர் போற்றத்தக்கதாகவும் கேடற. பெரும்பொருளார் பெட்டக்க தாகி அறிங்கேட்டால் ஆற்ற விளைவது நாடு முயுவ விளக்க உரை மிக்க பொருள் வளம் உடையதாய் எல்லோரும் விரும்பத்தக்கதாய் கேடு இல்லாததாய் மிகுதியாக விளைபொருள் தருவதே நாடாகும். அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை மிகுந்த பொருளை உடையது, அதனால் அயல்நாட்டாரால் விரும்பப்படுவது. பெரும் மழை, கடும் வெயில், கொடு விலங்கு, தீய பறவைகள், முறையற்ற அரசு ஆகிய கேடுகள் இல்லாதது, அதிக விளைச்சலை உடையது, இதுவே நாடு. கலைஞர் விளக்க உரை பொருள் வளம் நிறைந்ததாகவும் பிறர் போற்றத்தக்கதாகவும் கேடற. பெரும்பொருளார் பெட்டக்க தாகி அறிங்கேட்டால் ஆற்ற விளைவது நாடு முயுவ விளக்க உரை மிக்க பொருள் வளம் உடையதாய் எல்லோரும் விரும்பத்தக்கதாய் கேடு இல்லாததாய் மிகுதியாக விளைபொருள் தருவதே நாடாகும். அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை மிகுந்த பொருளை உடையது, அதனால் அயல்நாட்டாரால் விரும்பப்படுவது. பெரும் மழை, கடும் வெயில், கொடு விலங்கு, தீய பறவைகள், முறையற்ற அரசு ஆகிய கேடுகள் இல்லாதது, அதிக விளைச்சலை உடையது, இதுவே நாடு. கலைஞர் விளக்க உரை பொருள் வளம் நிறைந்ததாகவும் பிறர் போற்றத்தக்கதாகவும் கேடற. பெரும்பொருளார் பெட்டக்க தாகி அறிங்கேட்டால் ஆற்ற விளைவது நாடு முயுவ விளக்க உரை மிக்க பொருள் வளம் உடையதாய் எல்லோரும் விரும்பத்தக்கதாய் கேடு இல்லாததாய் மிகுதியாக விளைபொருள் தருவதே நாடாகும்.
அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை மிகுந்த பொருளை உடையது, அதனால் அயல்நாட்டாரால் விரும்பப்படுவது. பெரும் மழை, கடும் வெயில், கொடு விலங்கு, தீய பறவைகள், முறையற்ற அரசு ஆகிய கேடுகள் இல்லாதது, அதிக விளைச்சலை உடையது, இதுவே நாடு. கலைஞர் விளக்க உரை பொருள் வளம் நிறைந்ததாகவும் பிறர் போற்றத் தக்கதாகவும் கேடற பெரும்பொருளார் பெட்டக்க தாகி அறிங்கேட்டால் ஆற்ற விளைவது நாடு முயுவ விளக்க உரை மிக்க பொருள் வளம் உடையதாய், எல்லோரும் விரும்பத்தக்கதாய், கேடு இல்லாததாய், மிகுதியாக விளைபொருள் தருவதே நாடாகும். அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை மிகுந்த பொருளை உடையது, அதனால் அயல்நாட்டாரால் விரும்பப்படுவது. பெரும் மழை, கடும் வெயில், கொடு விலங்கு, தீய பறவைகள், முறையற்ற அரசு ஆகிய கேடுகள் இல்லாதது, அதிக விளைச்சலை உடையது, இதுவே நாடு. கலைஞர் விளக்க உரை பொருள் வளம் நிறைந்ததாகவும் பிறர் போற்றத் தக்கதாகவும் கேடற